தங்கம் ரூபாய் 3500, வெள்ளி ரூபாய் 12,000, ராக்கெட் வேகத்தில் உயர்வு. அடுத்தடுத்து நடக்கும் அதிர்ச்சி சம்பவங்கள் பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2025ஆம் ஆண்டில் தங்கம் மீதான முதலீடுகள் எப்படி அதிகப்படியான லாபத்தை கொடுத்ததோ அதேபோல் 2026லும் கொடுக்கும் அளவுக்கு அடுத்தடுத்து சர்வதேச சந்தையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சியில் மந்தநிலை, மறுபுறம் சர்வதேச அரசியல் பதற்றம். இதற்கு மத்தியில் முதலீட்டு சந்தையும் முதலீட்டாளர்களும் மாட்டிக்கொண்டு உள்ளனர். தங்கத்தின் விலை திங்கட்கிழமை வர்த்தகத்தில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஐரோப்பிய வர்த்தகத்திலும் அமெரிக்க சந்தை வர்த்தகத்திலும் கூடுதலாக உயரவும் வாய்ப்புள்ளது. இன்றைய வர்த்தகத்தில் ஒரு ட்ராய் அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,600 அளவில் நெருங்கியது. இன்று சென்னை ரீட்டெயில் சந்தையில் 10 கிராம் 22 கேரட் தங்கம் விலை 2,200 ரூபாய் உயர்ந்து 1,31,200 ரூபாயாக உள்ளது. இதுவே 24 கேரட் தங்கம் விலை 3,480 ரூபாய் உயர்ந்து 1,43,130 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதேபோல் ரீட்டெயில் சந்தையில் இன்று ஆபரண தங்கம் விலை ஒரு சவரன் 2,784 ரூபாய் உயர்ந்து 1,14,504 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிலோவுக்கு 12,000 ரூபாய் உயர்ந்து 2,87,000 ரூபாயாக உள்ளது. பிளாட்டினம் விலை 10 கிராம் 2,510 ரூபாய் உயர்ந்து 68,090 ரூபாயாக உள்ளது. இந்த உயர்வுக்கு 2-3 காரணங்கள் உள்ளன. அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் தலைவருக்கு எதிரான குற்றவியல் விசாரணை அச்சுறுத்தல், அமெரிக்கா கிரீன்லாந்து நாட்டை கைப்பற்றும் முயற்சியில் ஐரோப்பிய நாடுகள் காட்டும் கடுமையான எதிர்ப்பு மற்றும் ஈரானில் தீவிரமடைந்து வரும் போராட்டங்கள். ஃபெடரல் ரிசர்வ் அமெரிக்க மத்திய வங்கியாக இருக்கும் ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவல் மற்றும் அமைப்புக்கு எதிராக கிரிமினல் விசாரணை நடத்துவதாக அச்சுறுத்தியுள்ளது. ஜூன் மாதத்தில் நாடாளுமன்றத்தில் ஃபெடரல் ரிசர்வ் தலைமை அலுவலக புதுப்பிப்பு குறித்து அளித்த வாக்குமூலம் தொடர்பாக கிராண்ட் ஜூரி சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ஜெரோம் பவல் இடையேயான மோதலை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ட்ரம்ப் ஜெரோம் பவலை பணியிலிருந்து நீக்க வேண்டும் என பல முறை பேசியிருக்கும் வேளையில் தற்போது சம்மன் அனுப்பியுள்ளது பதற்றத்தை அதிகரித்துள்ளது.